புகைப்படத்துடன் அண்ணாமலை வெளியிட்ட ஆதாரம். கையும் களவுமாக சிக்கிய திமுக. தவறுக்கு மன்னிப்பு கேட்ட அமைச்சர் அன்பில் மகேஷ். வணக்கம் நண்பர்களே. தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை தான் தலைவர் பதவியில் இல்லாத போதும் கூட தமிழ்நாட்டில் திமுக அரசு செய்து வரும் மக்கள் விரோத செயல்களை தொடர்ந்து வெளிச்சம் போட்டு வருகிறார். அப்படிதான் திருச்சி மாவட்டத்தில் உள்ள உப்பிலியாபுரம் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட ஆலாத்துடையான்பட்டி ஊராட்சியில் உள்ள நடுநிலைப் பள்ளிக்கு விடுமுறை கொடுத்துவிட்டு நேற்றைய தினம் திமுக அரசின் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமை நடத்தியுள்ளார்கள். அந்த செய்தி தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலையின் கவனத்துக்கு வந்ததை அடுத்து அதை கடுமையாக கண்டித்துள்ளார். அதோடு அது குறித்து பள்ளியின் புகைப்படத்துடன் தனது எக்ஸ் பக்கத்தில் ஒரு பதிவு போட்டிருந்தார் அண்ணாமலை. திமுக அரசின் இந்த நாடக அரசியலை மிக கடுமையாக கண்டித்த அவர், நீங்கள் ஏமாற்று நாடகம் நடத்துவதற்கு இப்படி அரசு பள்ளிக்கூடங்களை தான் பயன்படுத்த வேண்டுமா? அதில் படிக்கும் மாணவ மாணவிகளுக்கு விடுமுறை அளித்து வீட்டுக்கு அனுப்பிவிட்டு இப்படி மு.க. ஸ்டாலின் கட்டவுட்டை பள்ளிக்கூடம் முழுக்க வைத்து முகாம் நடத்துவது எந்த வகையில் நியாயம்? இதுபோன்று தமிழ்நாடு முழுக்க இன்னும் எத்தனை அரசு பள்ளி மாணவர்களின் படிப்பை கெடுத்து நீங்கள் உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தின் முகாமில் நடத்தி கொண்டிருக்கிறீர்கள் என்று அண்ணாமலை கேள்வி எழுப்பியிருந்தார். அதையடுத்து இன்று அதற்கு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் ஒரு செய்தி வெளியிட்டிருக்கிறார். அதில் அண்ணாமலை சொன்னது உண்மைதான். உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் நடத்த அரசு பள்ளிக்கு விடுமுறை கொடுத்துவிட்டு அந்த இடத்தை பயன்படுத்துவது ஏற்றுக்கொள்ள முடியாது. மாவட்ட கல்வி அலுவலகரிடம் ஆலோசனை செய்யாமல் பள்ளிக்கு விடுமுறை அளித்திருப்பது கண்டிக்கத்தக்கது. இன்றைக்கு ஒரு பள்ளியில் செய்பவர்கள் நாளை தமிழ்நாடு முழுக்க உள்ள பல பள்ளிகளிலும் இதுபோன்ற முகாம்களை நடத்துவார்கள். அதனால் பள்ளி மாணவர்களின் கல்வியை பாதிக்கும் வகையில் அரசியல் நிகழ்ச்சி நடத்துவதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அதனால் இதுபோன்று உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்திற்கு தமிழ்நாட்டில் உள்ள எந்த ஒரு அரசு பள்ளிகளையும் காவல்துறையை சார்ந்தவர்கள் பயன்படுத்தக்கூடாது. அதே போன்று அவர்களிடத்தில் அரசு துறை சார்பாகவும் இந்த முகாம் நடத்த பள்ளிக்கூடத்தை தருமாறு வலியுறுத்தவும் கூடாது என்றுதான் ஒரு அவசர உத்தரவு போட்டிருப்பதாக தெரிவித்திருக்கிறார் அமைச்சர் அன்பில் மகேஷ். அந்த வகையில் அண்ணாமலை ஆதாரத்துடன் வெளியிட்ட ஒரு செய்தி காரணமாக தற்போது தமிழகத்தில் உள்ள அரசு பள்ளிகளில் மாணவர்களுக்கு விடுமுறை கொடுத்துவிட்டு உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் பரவலாக நடத்தப்படுவதற்கு ஒரு தடை உத்தரவு போடப்பட்டுள்ளது. அப்படி அண்ணாமலை மட்டும் சொல்லாமல் இருந்திருந்தால் இதுபோன்று தமிழ்நாடு முழுக்க இந்த திட்டத்துக்காக அரசு பள்ளிகளை பயன்படுத்தி இருப்பார்கள் என்பது தெரிய வந்துள்ளது. அடுத்த செய்தி. டெல்லியிலிருந்து வந்த ஷாக்கிங் நியூஸ். நயினாரை நெருங்கிய ஆபத்து. 4 பேரால் வந்த சிக்கல். தலைவர் பதவியை ராஜினாமா செய்ய முடிவு. தற்போது அதிமுக பாஜக கட்சிகள் கூட்டணி அமைத்துள்ள நிலையில் பல சலசலப்புகள் நிலவிக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக நாங்கள் பாஜக கூட்டணியிலிருந்து வெளியேறுவதற்கு நயினார் நாகேந்திரன் காரணம் என்று ஓபிஎஸ் டிடிவி தினகரன் கூறியுள்ள நிலையில் அதிமுகவை ஒருங்கிணைக்க களமிறங்கி இருக்கும் செங்கோட்டையன் சமீபத்தில் டெல்லி சென்று அமித்ஷா, நிர்மலா சீதாராமனை சந்தித்துவிட்டு திரும்பினார். இது நயினார் நாகேந்திரனுக்கும் எடப்பாடிக்கும் இடையில் புகைச்சலை அதிகப்படுத்தி இருக்கிறது. காரணம், தமிழ்நாட்டில் மாநில தலைவராக நயினார் நாகேந்திரன் இருக்கும்போது அவரை மீறி எப்படி டெல்லிக்கு சென்று செங்கோட்டையன் அமித்ஷாவை சந்தித்தார் என்று அதிமுகவினர் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். இதன் காரணமாக டிடிவி தினகரன், ஓபிஎஸ், எடப்பாடி என 3 பேரிடத்திலும் தற்போது வசமாக சிக்கியுள்ளார் நயினார் நாகேந்திரன். குறிப்பாக டிடிவி தினகரன், பாஜகவின் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் எங்களிடத்தில் அனுசரணையான போக்கை கடைபிடிக்கவில்லை, எடப்பாடி பழனிசாமியுடன் சேர்ந்து கொண்டு எங்களுக்கு எதிராக செயல்படுகிறார் என்று டெல்லிக்கு ஒரு புகார் கடிதம் அனுப்பிவிட்டுதான் தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து வெளியேறியிருக்கிறார். அதையடுத்து இப்போது டெல்லி சென்ற செங்கோட்டையன் அமித்ஷாவை சந்தித்துவிட்டு திரும்பியதுடன் அளித்த பேட்டி எடப்பாடி பழனிசாமி தரப்புக்கு கடும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அவரை கட்சி பதவியிலிருந்து நீக்கிய பிறகு எப்படி எங்களை கேட்காமல் அமித்ஷாவை சந்திக்கலாம்? அவரை பாஜக புள்ளிகள் சந்தித்ததே எங்களுக்கு எதிரான செயல்பாடுதான் என்று எடப்பாடி தரப்பினர் நயினார் நாகேந்திரன் இடத்தில் மோதலில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதோடு டெல்லியை தொடர்பு கொண்டு அங்கு நடந்தது என்ன என்பதை நயினார் விசாரித்த போது யாரும் அவருக்கு எந்த தகவலும் கொடுக்கப்படவில்லையாம். இந்த நிலையில் தான் இன்று டெல்லி புறப்பட்டு செல்கிறார் நயினார் நாகேந்திரன். நாளை துணை குடியரசுத் தலைவராக தேர்வு செய்யப்பட்டிருக்கும் சிபி ராதாகிருஷ்ணனுக்கு பதவியேற்பு விழா நடைபெறுகிறது. அதில் கலந்து கொள்ளும் நயினார் நாகேந்திரன் அதையடுத்து அமித்ஷா, நிர்மலா சீதாராமன் ஆகியோரை சந்தித்து டிடிவி தினகரன், ஓபிஎஸ் விவகாரம் மட்டுமின்றி செங்கோட்டையனிடத்தில் பேசியது என்ன என்பது குறித்து அறிய போகிறாராம். அதோடு இந்த பிரச்சனைகளால் எடப்பாடி பழனிசாமி கடும் அப்செட்டில் இருப்பதாகவும் டெல்லியில் தெரிவிக்கப் போகிறாராம் நயினார். இப்படி தனது தலைமையில் தமிழக பாஜக சட்டமன்ற தேர்தலில் சந்திக்கப் போகும் நேரத்தில் 4 பக்கமும் இருந்தும் நெருக்கடிகள் அதிகரித்துக் கொண்டே வருவதால் இந்த பிரச்சனையில் இன்னும் தனக்கு அதிகப்படியானால் தனது பதவியை ராஜினாமா செய்வதற்கும் நயினார் நாகேந்திரன் திட்டமிட்டிருப்பதாக பாஜக வட்டாரங்களில் கூறுகிறார்கள்.
குறிப்பாக செங்கோட்டையன் விவகாரம் தான் தற்போது நயினாரை பெரிய அளவில் டென்ஷன் ஆக்கியுள்ளது. அந்த அளவுக்கு எடப்பாடி தரப்பு இவருக்கு டார்ச்சர் கொடுக்கிறார்களாம். நீங்கள் தமிழக பாஜகவின் தலைவராக இருக்கும்போது உங்களுக்கு தெரியாமல் எப்படி செங்கோட்டையன் டெல்லிக்கு செல்ல முடியும்? அப்படி என்றால் டெல்லியில் உங்களுக்கு செல்வாக்கு இல்லையா? அதோடு நாங்கள் அவரது பதவியை பறித்த பிறகு எப்படி அவரை அமித்ஷா சந்திக்கலாம்? நீங்கள் இந்த விஷயத்தை முன்கூட்டியே டெல்லிக்கு தெரியப்படுத்த வேண்டாமா என்றெல்லாம் எடப்பாடி பழனிசாமி கேள்வி கேட்டு வருகிறாராம். இப்படி டிடிவி தினகரன், ஓபிஎஸ், எடப்பாடி, செங்கோட்டையன் என்கிற 4 பேரும் செய்யும் அரசியலுக்கு நடுவில் டெல்லி மேலிடமும் தனக்கு குடைச்சல் கொடுத்தால் மாநில தலைவர் பதவியே விட்டுவிட்டு ஓட்டம் பிடித்துவிடும் முடிவில் தான் தற்போது நயினார் நாகேந்திரன் இருக்கிறாராம். ஆனால் இன்று தலைவர் பதவியை ராஜினாமா விவகாரம் குறித்து நயினாரிடத்தில் மீடியாக்கள் கேள்வி கேட்டபோது அதை அவர் மறுத்த போதும் டெல்லிக்கு சென்றுள்ள புகார்களை மற்றும் எடப்பாடி கொடுக்கும் டார்ச்சர் காரணமாக நயினார் உச்சக்கட்ட டென்ஷனில் இருப்பதாகவே பாஜக வட்டாரங்களில் கூறுகிறார்கள். அடுத்த செய்தி, உச்சநீதிமன்றம் சொன்ன அதிர்ச்சி தீர்ப்பு. மறுசீராய்வு மனு தாக்கல் செய்யும் தமிழக அரசு. தமிழக அரசு பள்ளிகள் மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் தற்போது 1.75 லட்சம் இடைநிலை மற்றும் பட்டதாரி ஆசிரியர்கள் பணியாற்றி வருகிறார்கள். ஆனால் இவர்கள் யாரும் டெட் என்று சொல்லப்படும் தேர்வில் தேர்ச்சி பெறவில்லை. இந்த நேரத்தில் தான் உச்சநீதிமன்றம் 55 வயதுக்கு உட்பட்ட அனைத்து ஆசிரியர்களும் டெட் தேர்வில் தேர்ச்சி பெற வேண்டும் என்று கட்டாயப்படுத்தியிருக்கிறது. இதற்கு தமிழகத்தில் உள்ள ஆசிரியர்கள் கடுமையான எதிர்ப்பு தெரிவித்துள்ளார்கள். அதையடுத்து ஆசிரியர் சங்கங்கள் ஒன்றிணைந்து பிஆர்பி மற்றும் துறை தேர்வுகளில் தேர்ச்சி பெற்றவர்கள் எதற்காக மீண்டும் ஆசிரியர் தகுதி தேர்வு எழுத வேண்டும்? அதனால் இதை எதிர்த்து தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் மறுசீராய்வு மனு தாக்கல் செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளார்கள். அதையடுத்து இன்று இது குறித்து பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் வெளியிட்டுள்ள ஒரு செய்தியில், உச்சநீதிமன்றத்தின் இந்த தீர்ப்புக்கு எதிராக தமிழக ஆசிரியர்கள் யாரும் அச்சப்பட வேண்டிய தேவையில்லை. இந்த தீர்ப்பை தமிழக அரசு ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனால் விரைவில் இந்த தீர்ப்புக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் சட்ட ரீதியாக சீராய்வு மனு தாக்கல் செய்யப்படும் என்று தெரிவித்திருக்கிறார். இப்படி தமிழக அரசு ஒரு முடிவெடுத்திருப்பதை அடுத்து இப்படிதான் நாடு முழுக்க நீட் தேர்வையும் உச்சநீதிமன்றம் கட்டாயப்படுத்தியது. அதனால் இப்போது ஆசிரியர்களுக்கு டெட் தேர்வு எழுத வேண்டும் என்று கட்டாயப்படுத்தியுள்ள உச்சநீதிமன்றத்திற்கு எதிராக சீராய்வு மனு தாக்கல் செய்யும் தமிழக அரசு, மருத்துவ மாணவர்களுக்கு உச்சநீதிமன்றம் கொண்டு வந்துள்ள நீட் தேர்வையும் ரத்து செய்வதற்கு மனு தாக்கல் செய்ய வேண்டும். ஆசிரியர் விவகாரத்தில் அக்கறை காட்டுவது போன்று மருத்துவ மாணவர்கள் விவகாரத்திலும் தமிழக அரசு அக்கறை காட்ட வேண்டும் என்று பலரும் தமிழக அரசுக்கு கோரிக்கை வைத்து வருகிறார்கள். விஜயை கண்டு திமுக பயப்படுகிறதா? நடிகை கஸ்தூரி கொடுத்த விளக்கம். நடிகர் விஜய் தமிழ்நாடு முழுக்க பிரச்சாரத்தை தொடங்கியுள்ள நிலையில் அவருக்கு முட்டுக்கட்டை போடும் வகையில் காவல்துறை மூலம் பல தடை உத்தரவுகளை திமுக அரசு போட்டு வருகிறது. இந்த நிலையில் நேற்று விஜய் வெளியிட்டுள்ள ஒரு பதிவில் திமுக தமிழக வெற்றி கழகத்தை பார்த்து பயப்படுகிறது. 2026 சட்டமன்ற தேர்தலில் தங்களுக்கு மிகப்பெரிய பின்னடைவை தமிழக வெற்றி கழகம் ஏற்படுத்த போகிறது என்பதனால் தற்போது எங்களை பழிவாங்கும் நோக்கத்தில் தாவேகா பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் உள்ளிட்ட கழக தோழர்கள் மீது திமுக அரசு வழக்கு பதிவு செய்திருக்கிறது. அந்த அளவுக்கு திமுகவுக்கு தமிழக வெற்றி கழகத்தை பார்த்து பயம் அதிகரித்து விட்டது என்று விஜய் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் இது குறித்து நடிகை கஸ்தூரியிடத்தில் கேட்கப்பட்ட ஒரு கேள்விக்கு, நடிகை விஜயை பார்த்து திமுகவினர் பயப்படுகிறார்களா இல்லை பயமுறுத்துகிறார்களா என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் விஜயின் தமிழக வெற்றி கழகத்துக்கு திமுகவினர் முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் என்பதை மட்டும் என்னால் சொல்ல முடியும். இதற்கு காரணம் தங்களுக்கு ஆதரவான சிறுபான்மையினரின் ஓட்டுக்களை தன்பக்கம் விஜய் திருப்பி விடுவாரோ, திமுகவின் தோல்விக்கு அவர் காரணமாகி விடுவாரோ என்ற பயமும் அவர்களுக்கு இருப்பதாகவே நான் கருதுகிறேன் என்று தெரிவித்திருக்கிறார் நடிகை கஸ்தூரி.